வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஆன்மீக கதைகளையும் அற்புத தகவல்களையும் அறிய ஆவலுடன் வந்திருக்கும் உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கும் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். நம்ம வீட்டு சுத்தம். தினமும் துடைப்பது நல்லதுதான். ஆனா அந்த சுத்தம் செய்யும் நேரம் தவறினால் அதுவே பாவமாக மாறும்னு உங்களுக்கு தெரியுமா? பல பெண்கள் தினமும் களைப்போடு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா அதுல சில பழக்கங்கள் அன்னை லட்சுமியை வீட்டை விட்டு வெளியேற்றுன்னு புராணங்கள் சொல்றது தெரியுமா? இது சாதாரண விஷயம் இல்ல. செல்வ நாசம், ஆரோக்கிய குறைவு, குடும்பத்தில் சண்டை, வேலை தடைகள் எல்லாத்துக்கும் காரணமா அமையும். இந்த முழு கதையையும் உண்மையான பக்தியுடன் கேளுங்கள். கருத்து பெட்டியில் ஓம் மகாலட்சுமியே நமஹ என டைப் செய்யுங்கள். ஒரு சிறிய கிராமத்துல காமாட்சி என்ற பெண் இருந்தாள். அவள் மிகவும் உழைப்பாளி, வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறதுல மிகுந்த அக்கறை கொண்டவள். வீட்டுக்குள் வரவங்க எல்லாரும் வீடு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. மாலை 6 மணிக்கு பிறகும் சில நேரங்களில் இரவுல கூட அவள் வீடு துடைப்பாளாம். நாட்கள் செல்ல செல்ல காமாட்சியின் வீடு நிதானமாக சீரழிய ஆரம்பித்தது. லட்சுமி தேவியின் அருளால் ஒரு காலத்தில் சுபிட்சமாக இருந்த அந்த வீட்டின் கதவுகள் துரதிருஷ்டத்திற்காக திறக்கப்பட்டன. அவளது கணவர் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அவரது சம்பளம் கையில் வந்த அடுத்த கணமே அத்தியாவசியமற்ற செலவுகளுக்காக கரைந்து போனது. பணம் நிரந்தரமாக கையில் நிற்காமல் குடும்பத்தின் நிதிநிலை மோசமடைந்தது. பிள்ளைகளின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாக மாறியது. முன்பு எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்த குழந்தைகள் இப்போது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர். அவர்களின் புன்னகையும் துள்ளலும் குறைந்து வீட்டில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. வீட்டுக்குள் ஒரு காலத்தில் இருந்த அமைதியும் ஒற்றுமையும் காணாமல் போயின. கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டைகள், சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய சண்டைகளாக மாறின. ஒரு காலத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்த அந்த வீடு கவலைகளாலும் வாக்குவாதங்களாலும் நிறைந்திருந்தது. காமாட்சிக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நான் இவ்வளவு சுத்தமாகத்தானே வீட்டை பராமரிக்கிறேன். தினமும் துடைத்து பெருக்கி கோலமிடுகிறேன். ஆனாலும் ஏன் நம் வாழ்க்கை இப்படி சீரழிகிறது என்று தனக்குத்தானே நொந்து கொண்டாள். அவள் மனம் முழுவதும் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. அந்த இரவு அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவளது மனதில் இருந்த குழப்பத்திற்கான விடை கிடைத்தது. அவள் கனவில் அன்னை லட்சுமி தேவியே சாட்சாத் அவளுக்கு தோன்றினார். மகளே, அன்னை லட்சுமியின் குரல் காமாட்சியின் செவிகளில் ஒலித்தது. சுத்தம் செய்வது நல்லதுதான். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் அதைச் செய்யும் நேரம் கெட்டுப் போனால் அந்தச் செயல் புண்ணியமாக இருக்காது, பாவமாகவே மாறும். அன்னை லட்சுமியின் வார்த்தைகள் அவளுக்கு அதிர்ச்சியைக் கொடுத்தன. நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு மாலை 6 மணிக்கு மேல் உன் வீட்டை துடைப்பதுதான். நீ துடைக்கும் ஒவ்வொரு முறையும் என் சக்தி உன் வீட்டிலிருந்து வெளியேறுகிறது. இது என்னை உன் வீட்டை விட்டு தள்ளுவது போல் இருக்கிறது. உன் அநாகரிகமான இந்தச் செயல் என்னை மட்டுமல்ல, உன் வீட்டில் குடிபுக வரும் நல்ல சக்திகளையும் செல்வத்தையும் வெளியேறச் செய்கிறது. வாஸ்து சாஸ்திரங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் என எல்லாமே சொல்லியிருக்கின்ற இந்த உண்மையான ரகசியம் உனக்கு தெரியாதா என்று அன்னை லட்சுமி அவளிடம் எச்சரித்தார். அன்னை லட்சுமி தேவி பின்வரும் நேரம் பற்றிய புரிதலை காமாட்சியிடம் சொன்னார். 1. காலை நேரம், சூரிய உதயத்திற்கு முன். புண்ணியம் மற்றும் தெய்வீக அலைகள். அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்வது மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் வீட்டைச் சுத்தம் செய்யும் போது நல்ல சக்திகள் வீட்டிற்குள் நுழையும். மேலும் ஆன்மீக ரீதியாக வீட்டில் ஒரு நேர்மறை அதிர்வு உருவாகும். ஆரோக்கியம். அதிகாலையில் கிடைக்கும் புதிய காற்று மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும்.
இந்த நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மன அமைதி. காலை அமைதியான நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்வது மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் தரும். இது ஒரு நாளைக்கு தேவையான நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். 2. மதிய நேரம், சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது. மன ஆற்றல் மற்றும் செயல்பாடு. மதிய நேரத்தில் வீட்டைச் சுத்தம் செய்வது வேலைகளுக்கான ஆற்றலை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வேலை செய்வது மன உறுதியையும் செயல்திறனையும் மேம்படுத்தும். சக்தி மற்றும் வேலை சாதகம். இந்த நேரத்தில் சுத்தம் செய்வது தடைப்பட்ட வேலைகளை முடிக்கவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறவும் உதவும். மதிய நேரத்தில் உண்டாகும் சூரியனின் வெப்பம் கிருமிகளை அழிக்க உதவுகிறது. 3. மாலை மற்றும் இரவு நேரம், சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு. செல்வ நாசம். மாலை வேளையில் வீடு, வாசல் மற்றும் படி வாசல் துடைப்பது வெளியே இருந்து வரும் லட்சுமி தேவியை தடுக்கும் ஒரு செயலாக ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. இது வீட்டின் செல்வ வளத்தை குறைக்கும். தெய்வீக ஆசீர்வாதம் குறைவு. சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு எதிர்மறை சக்திகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்வது தெய்வீக ஆசீர்வாதங்களை குறைக்கும். எதிர்மறை எண்ணங்கள். மாலை நேரத்தில் சுத்தம் செய்வது எதிர்மறை எண்ணங்கள் உருவாக வழிவகுக்கும், மேலும் இது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் மற்றும் பிரச்சனைகளை உருவாக்கும். துர்திருஷ்டம். அசுப நேரத்தில் சுத்தம் செய்வது துர்திருஷ்டத்தை உண்டாக்கும் எனவும் வீட்டில் துக்கங்கள் வருவதற்கான காரணமாக அமையும் எனவும் நம்பப்படுகிறது. மாலை நேரத்தில் பூமாதேவி, வாஸ்து தேவதைகள், அன்னை லட்சுமி எல்லோரும் வீடுகளில் சுற்றுவாங்க. அந்த நேரத்தில் துடைப்பது அவர்களை விரட்டுற மாதிரி ஆகும். அன்னை லட்சுமி காமாட்சியிடம் சொன்னார், மகளே, உன் வீட்டு கஷ்டங்களுக்கு காரணம் இதுதான். நீ எச்சரிக்கை இல்லாம தவறான நேரத்தில் சுத்தம் செய்ற. அதனால்தான் உன் கணவரின் சம்பளம் நிலைக்கவில்லை. பிள்ளைகளுக்கு உடல் நலம் குறைந்தது. வீட்டில் சண்டை, சோகம் நிறைந்தது. நீ மட்டுமல்ல, எத்தனையோ பெண்கள் அறியாமல் இந்த தவறைச் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்தில் வீட்டைத் துடைப்பதால் அவர்களது வீடுகளில் செல்வமும் அமைதியும் குறைந்து கொண்டே வரும். எனவே இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். மாலை வேளையில் துடைப்பத்தை எடுப்பதைத் தவிருங்கள். சுத்தம் செய்வதற்கான சரியான நேரம் அதிகாலை, சூரிய உதயத்திற்கு முன். அதுதான் செல்வத்தையும் மன அமைதியையும் புண்ணியத்தையும் தரும் உண்மையான வழி. அன்னை லட்சுமி சொன்ன பரிகாரங்கள். 1. காலை சூரிய உதயத்துக்குப் பிறகு வீடு துடைக்க வேண்டும். 2. வெள்ளிக்கிழமை லட்சுமியின் பிரிய நாள், வீட்டு சுத்தத்திற்கு சிறப்பு நேரம். 3. துடைத்த பிறகு உப்பு கலந்த நீர் அல்லது குங்குமப்பூ கலந்த நீர் சில துளிகள் தெளிக்க தீய ஆற்றல் அகலும். 4. இரவு சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் சிறிய இடம் மட்டும் உடனடி தேவைக்காக செய்யலாம். ஆனால் முழு வீடு துடைக்கக் கூடாது. 5. மாலை 6 மணிக்குப் பிறகு சுத்தம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அப்போதுதான் தெய்வ சக்திகள் வீடுக்குள் வருகிறார்கள். அன்பர்களே, சுத்தம் நல்லது. ஆனா நேரம் தவறினால் நல்ல விஷயம் கூட பாவமா மாறும். அன்னை லட்சுமி நம்ம வீட்டிலிருந்து வெளியேறாம இருக்க அவள் சொன்ன வழிகளை பின்பற்றணும். நினைவில் வைங்க, சுத்தம் என்பது செல்வம், சாந்தி. தவறான நேரத்தில் சுத்தம் என்பது செல்வ நாசம், துன்பம். இந்த உண்மையை ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்கணும். அன்னையின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் மகாலட்சுமியே நமக. இந்தக் கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்னை லட்சுமியின் அருளும் நல்ல எண்ணங்களும் உங்கள் வீட்டை எப்போதும் செல்வத்தால் நிரப்பட்டும். நினைவில் கொள்ளுங்கள், சுத்தம் செய்வது புண்ணியம். ஆனால் சரியான நேரத்தில் செய்வதுதான் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும்.
இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அன்பர்களே, இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். ஓம் மகாலட்சுமியே நமக.